நான் பாட்டுக்கு டூர் வந்த மாதிரி 3 மாசமா ஜாலியா இருந்தேன். ட்ரிப் எல்லாம் முடிஞ்சிருச்சு, வா வீட்டுக்கு போலான்னு எங்க வீட்டுக்கார் வந்து கூப்பிட்டு போயிட்டாங்க. நான் தான் மாமியார் வீட்டுக்கு போறதுக்காக அழுறேன்னா, என் பையன் என் கூடவே போட்டி போடுவான் போல இருக்கு. என்னைக்கும் இல்லாம இன்னைக்கு அதிகமா கத்திக்கிட்டு இருந்தான். கிளம்புறதுக்கு முன்னாடி சாமி கும்பிட்டு கிளம்பியாச்சு. சார்மி ஒரே ஆட்டம் அவனோட தம்பிய வீட்டுக்கு கூட்டிட்டு போறதுக்காக. நேரா குலதெய்வம் கோயிலுக்கு வந்துட்டோம். தம்பி பிறந்ததுமே ஃபர்ஸ்ட் இங்க கோயிலுக்கு தான் கூட்டிட்டு வரணும்னு நினைச்சிட்டு இருந்தோம். நினைச்ச மாதிரியே நடந்தது. பிரசாதம் வாங்கிட்டு சாமியை சீக்கிரமாவே மீட் பண்றேன்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. ஏன்னா நல்ல டைம்ல வீட்டுக்கு போயிடணும்னு. ஆல்ரெடி லேட் ஆயிட்டு இருக்குன்னு கத்திக்கிட்டு இருந்தா எங்க வீட்டுக்கார் வேற காமெடி பண்ணிட்டு இருந்தாங்க. நான் பிரசாதம் வாங்கின வீடியோ எடுக்கிறேன்னு. இதுக்கெல்லாம் கவலைப்படுற ஆளா நம்ம? என்னோட கவலை எல்லாம் ஒன்னே ஒண்ணுதான். இத்தனை நாள் சுதந்திர பறவையா சுத்திக்கிட்டு இருந்தோம். மாமியார் வீட்டுக்கு போனதுமே ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்ன்ற பேர்ல ஒரு லிஸ்டே வந்து என் மண்டைக்குள்ள ஏறி உக்காந்துக்கும். இதுல வேற பாப்பாவை ஸ்கூலுக்கு அனுப்பணும், தம்பியை ரெடி பண்ணணும், என்னையும் கொஞ்சம் நான் பாத்துக்கணும். இதெல்லாம் எப்படி நடக்க போகுதுன்னு பாக்கலாம்.